ஒரு அழகான கதை, நம்முடைய வாழ்க்கையில் பொருந்தி போகிற மாதிரி ஒரு கதை. அதாவது ஒரு துறவி ஒரு ஆள் தன்னுடைய சீடர்களோட ஆற்றை கடக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கிறாரு. ஆற்றுல தண்ணி கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் அதில் ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு அந்த குருவிட்ட கேட்குறாரு, என்ன இந்த ஆற்றை கடந்து போகிறதுக்கு கொஞ்சம் உதவி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குது. சரின்ட்டு அந்த துறவி என்ன பண்ணுறாருன்னா, அந்த பொண்ணை கையை பிடிச்சி கூப்பிட்டு வர்றாரு. தண்ணி கொஞ்சம் வர வர தண்ணி கொஞ்சம் அதிகமாக வருது. அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு நடந்து அந்த பக்கத்தில் கொண்டு விட்டுறாரு. இந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு இவங்க மடத்துக்கு போகிறாங்க. அந்த சீடர்கள்லாம் அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதிரி வித்தியாசமாக நடக்கிறத பார்த்த உடனே அந்த துறவி அவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன பிரச்சனையா, உங்களுக்குள்ள ஒரு ரகசியமாக பேசிட்டு இருக்கிறீங்களா, என்ன பிரச்சனை? அதுக்கு ஒரு சீடர் துணிச்சலை வரவழைச்சி சொல்கிறாரு, நீங்கள் செஞ்சது கொஞ்சம் ஓவராக போச்சு, அந்த பொண்ணை நீங்கள் தொட்டு தூக்கிடக்கூடாது, நம்ம எல்லாம் துறவிகள் உள்ளது, நீங்கள் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு, நான் அந்த பொண்ணை ஆற்றுடைய இந்த கரையிலேருந்து அந்த கரையில் கொண்டு இறக்கி விட்டுட்டேன். நான் தோளில் இருந்தும் இறக்கி விட்டேன், என்னுடைய மனசுலேருந்து இறக்கி விட்டேன். ஆனால் நீங்கள் இன்னும் சுமந்துட்டு நடக்கிறீங்க, இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நண்பர்களே, நமக்கு நிறைய நிகழ்வுகள் நடக்கும். அதை மனசுக்குள்ளே வச்சிக்க வேண்டிய விஷயங்களை வச்சுக்கிறது நல்லது தான். ஆனால் தேவையில்லாத குப்பையெல்லாம் தூக்கிட்டு நடக்கிறதுனால மனசு என்றைக்குமே நிம்மதி இல்லாத தவிச்சிட்ருக்கோம். இதைத்தான் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தேவையில்லாத விஷயங்களை மனசுலேருந்து வெளியேற்றுற அந்த பழக்கத்தை நம்ம வாழ்க்கையில் ட்ரை பண்ணி பார்க்கணும். அது கண்டிப்பாக நமக்கு நிம்மதியை கொடுக்கும்.